வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இபிஎஸ்க்கு பெரிய அதிர்ச்சி கொடுத்த செங்கோட்டையன், பதறிய எடப்பாடி, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுகவில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாருமே வெளியே போய் கொண்டிருக்கிறார்களே என்ற நிலை தான் பார்த்திங்கன்னா பொதுமக்களிடையே, அதிமுகவின் ஆதரவாளர்களிடையே பார்த்திங்கன்னா ஏற்பட்டு கொண்டிருக்கும் ஒரு தகவலாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது இது போன்ற பார்த்திங்கன்னா நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதன் காரணமாக அதிமுகவில் பலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. அதாவது செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் நீக்கியதும், அவர்களுடைய ஆதரவாளர்கள் நீக்கப்படுவதும், மேலும் பார்த்திங்கன்னா அவர் எதனால் நீக்கப்பட்டார்னா, அதாவது அதிமுகவிலிருந்து நீங்கியவர்கள், நீங்கி சென்றவர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும், ஒன்று சேர்ந்து அதிமுகவில் மீண்டும் பார்த்திங்கன்னா பலத்தை காண்பிக்க வேண்டும், அப்பொழுதுதான் அதிமுக தொடர்ந்து வெற்றி பெறும் என்று போர்க்கொடியை தூக்கினார். ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளாதன் காரணமாக தற்பொழுது மீண்டும் அந்த முழக்கத்தையே செங்கோட்டையன் கூறியதன் காரணமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். மேலும் ஓபிஎஸ் டிடிவி தினகரனுடன் கைகோத்ததன் காரணமாகவும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் என்று கூறப்படுகிறது. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் பார்த்திங்கன்னா இசிஐ இடம் நிலுவையில் உள்ள இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் தலையிட்டு உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கையும் பார்த்திங்கன்னா விடுத்துள்ளார். மேலும் பார்த்திங்கன்னா இபிஎஸ் தலைமை தாங்குவதாக கூறும் அதிமுகவின் பிரிவு உண்மையில் அக்கட்சி அல்ல என கூறியுள்ள செங்கோட்டையன், கட்சியின் உண்மை நிலை என்னவென்பதனை நிரூபிக்க காலம் அவகாசமும் கோரியுள்ளார். இதனால் அதிமுகவில் கொஞ்சம் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது இந்த கடிதத்தை பார்த்து, இந்த ஒரு தகவல் கேட்டவுடனே. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ செங்கோட்டையன் அவர்களும் பார்த்திங்கன்னா கட்சியிலேருந்து நீக்கிய நிலைமையில் இரட்டை பார்த்திங்கன்னா அவங்க பக்கம் இருக்கிறதுனால தானே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சிக்கல்கள் நடந்துகிட்ருக்கு, ஆதரவு அந்த பக்கம் போகுதுன்னு நினச்சிருக்காங்க. இரட்டை இலை தன் பசம் பார்த்திங்கன்னா, அதாவது அதிமுகவிலிருந்து நீங்கி சென்ற ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, செங்கோட்டையன் இவர்களாம் இணைந்து அதிமுகவை தன் வசம் கைப்பற்றி விட்டார்கள் என்றால் ஆதரவு எந்த பக்கம் திரும்பவும்? அதிமுக சின்ன பக்கம் தான் திரும்பும். ஏன்னா மிகவும் பழமை வாய்ந்த முதியோர்கள் கிட்டலாம் கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஓட்டு யாருக்கு போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா இரட்டை இலைக்கு, எம்ஜிஆருக்கு தான் போடுறேன்னுவாங்க, ஜெயலலிதாவுக்கு போடுறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த பிராண்டு சின்னத்தை பார்த்திங்கன்னா மனதில் உறுதியாக பதிய வைத்திருக்கிறார்கள் இரண்டு முக்கிய புரட்சி தலைவர்களும் புரட்சி தலைவிகளும். ஸோ அந்தளவிற்கு இருக்கும்போது அந்த சின்னத்தை கைப்பற்றி விட்டால் யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம் என்ற ஒரு நோக்கத்தில் தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளும் ரத்தங்களும் நம்புகிறார்கள். ஸோ அதுதான் ஒரு யதார்த்தமாகவும் பார்க்கப்படுகிறது. இதனால் அதிமுக அடுத்த கட்டத்திற்கு என்ன செல்ல போகிறது, என்ன மாதிரியான சிக்கல்களை பார்த்திங்கன்னா எதிர்கொள்ளப் போகிறது, செங்கோட்டையனின் இந்த பெரிய அதிர்ச்சியை எடப்பாடி எவ்வாறு பார்த்திங்கன்னா எதிர்கொள்ளப் போகிறார் என்பதை பொறுத்து தான் பார்க்கப்பட வேண்டும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.